ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ எந்தெந்த வயதினர் எவ்வளவு நேரம் உறங்க வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி பிறந்து 3 மாதங்களே ஆன குழந்தை 14 முதல் 17 மணி நேரம் உறங்குவது அவசியம் என்றும் 1 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகள் 10 முதல் 14 மணி நேரம் உறங்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். 6 முதல் 12 வயதுடையவர்கள் 9 முதல் 12 மணி நேரமும் 12 முதல் 18 வயதுடையவர்கள் 10 மணி நேரம் வரை உறங்கலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 7 முதல் 9 மணி நேரம் உறங்குவது கட்டாயம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். கவனச்சிதறல், மனநிலை மாற்றங்கள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் மனநல பிரச்சினைகளுக்கு தூக்கமின்மை வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கின்றனர். கடைகளில் பில் கவுண்டரில் வாடிக்கையாளரிடம் மொபைல் எண்ணை சத்தமாக கேட்பது சட்டப்படி குற்றம். இந்தியாவில் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் சில்லறை வணிகர்களுக்கு சவாலாக அமைந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பில்லிங் கவுண்டர்களில் தங்களின் மொபைல் எண்களை சத்தமாக சொல்வது தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி தனிநபர் தரவு கசிவாக கருதப்படுகிறது. இதுபோன்ற நடைமுறைகள் சட்டத்தின் விதிமுறைகளை மீறும் செயலாகும். எனவே வணிகர்கள் வாடிக்கையாளர்களின் தகவல்களை சேகரிக்கும் முறையை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் 4 முறை தொலைபேசியில் அழைத்தும் பிரதமர் மோடி அந்த அழைப்புகளை புறக்கணித்ததாக ஜெர்மனியின் முன்னணி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான நீண்டகால நட்புறவு அதிபர் டிரம்பின் அதிரடியான வரி விதிப்பு கொள்கையால் சமீப நாட்களாக பாதிப்பில் உள்ளது. இச்சூழலில் பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேசுவதற்காக அதிபர் டிரம்ப் கடந்த 2 வாரங்களில் 4 முறை தொடர்பு கொண்டதாகவும் அந்த அழைப்புகள் எவற்றையும் மோடி ஏற்கவில்லை என்றும் ஜெர்மனியின் முன்னணி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. தொலைபேசி உரையாடலை அதிபர் டிரம்ப் ஊடக விளம்பரத்திற்கு பயன்படுத்துவார் என்ற முன்னெச்சரிக்கையே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் நிறுத்தியதாக டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா ஒரு நாள் கச்சா எண்ணெய் வாங்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்திய நாட்டு இறக்குமதி பொருட்களுக்கு டிரம்ப் 50% வரி விதித்தார். டிரம்பின் இதுபோன்ற செயல்களால் பிரதமர் மோடி புதிய உத்தியை நோக்கி நகர்வதாக கூறப்படுகிறது. மனிதர்களின் சதையை உண்ணும் நியூ வேர்ல்ட் ஸ்க்ரூ வார்ம் என்ற ஒட்டுண்ணி உலகிலேயே முதல் முறையாக அமெரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுண்ணி முதல் முறையாக ஒரு மனிதரிடம் கண்டறியப்பட்டதாக அமெரிக்க சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. மேரிலாந்து சுகாதாரத்துறையும் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமும் இணைந்து விசாரித்ததில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட நபர் அண்மையில் எல் சால்வடார் நாட்டுக்கு பயணித்தவர் என்று தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் பொதுமக்கள் சுகாதாரத்திற்கான ஆபத்து மிகவும் குறைவு என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்க்ரூ வார்ம் என்பது பொதுவாக தென் அமெரிக்க மற்றும் கரிபியன் பகுதிகளில் காணப்படும் நீல மற்றும் சாம்பல் வண்ண ஈக்களாகும். வெப்ப ரத்தம் கொண்ட விலங்குகளின் காயங்கள் அல்லது மூக்குத்வாரங்களில் இவை முட்டையிடுகின்றன. மிகவும் அரிதாக மனிதர்களின் உடலில் முட்டையிடுகின்றன. இவற்றிலிருந்து உருவாகும் புழுக்கள் காயங்களில் ஊடுருவி சதையை சாப்பிடுகின்றன. அமெரிக்காவின் வரி நெருக்கடிகளால் இந்தியாவின் சூரத் நகரத்தில் வைர தொழில் நசிந்துள்ளது. உலகின் வைரம் பட்டை தீட்டும் தொழிலில் 80% பங்கை சூரத் நகரம் மட்டுமே வைத்துள்ளது. இங்கிருந்து ஏற்றுமதியாகும் வைரங்களில் 1/3 பகுதி அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதியாகின்றன. ஏற்கனவே சீனாவின் போட்டியால் சூரத் வைர தொழில் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அமெரிக்காவின் வரி நெருக்கடிகள் மேலும் நெருக்கடியை அளித்துள்ளது. ஏற்றுமதிகள் குறைய தொடங்கியுள்ளதால் வேலைவாய்ப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சூரத் வைரங்களுக்கான தேவை குறைந்துள்ளதால் அவற்றின் விலையும் கணிசமாக குறைந்துவிட்டது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு சீசனுக்கு முன்னதாக ஆர்டர்கள் குவியும் நிலையில் இம்முறை அதுபோன்ற நிலை இல்லை என தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதையடுத்து நிலைமையை சமாளிக்க வேறு புதிய சந்தைகளை கண்டறிவதுடன் உள்நாட்டு சந்தையிலும் கவனம் செலுத்த சூரத் தொழிலதிபர்கள் முடிவெடுத்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இளநிலை படிப்புகளில் செயற்கை நுண்ணறிவு பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனுடன் டேட்டா சயின்ஸ், இயந்திர கற்றல், தயாரிப்பு மேம்பாடு, கண்டுபிடிப்புகள், காலநிலை மாற்றம், வாழ்க்கை திறன்கள், உடற்கல்வி பாடங்களும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளிலும் இந்த புதிய பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேலைவாய்ப்பு மற்றும் மேற்படிப்பிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.
ChatGPTயின் உதவியை கொண்டு அமெரிக்காவில் ஒரு சிறுவன் தற்கொலை செய்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த 16 வயது சிறுவனின் பெற்றோர் ChatGPTயை நடத்தி வரும் OpenAI நிறுவனத்தை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். இது தவிர மற்ற பலரும் OpenAIயின் இந்த போக்கை கண்டித்துள்ளனர். இந்நிலையில் விரும்பத்தகாத உதவிகளை ChatGPT மூலம் வழங்குவதை நிறுத்தவும் சமூக பொறுப்புணர்வை அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக OpenAI தனது பிளாகில் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடான பிரான்சில் உருவாக்கப்பட்டுள்ள ஈஃபில் கோபுரத்தின் மாதிரி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரம் உலக புகழ்பெற்ற சின்னமாக விளங்கும் நிலையில் அதே போன்றதொரு கோபுரத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றியுள்ளார் முதியவர் ஒருவர். செயின்ட் ராக்ஸ் ஆக்ஸ் மைன்ஸ் என்ற தனது கிராமத்தில் 101.7 அடி உயரத்தில் 8.5 டன் எடையிலான தூண்களை கொண்டு பிரம்மாண்டமாக அவர் கட்டமைத்துள்ள ஈஃபில் கோபுரத்தின் மாதிரி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தனது பேரனின் உதவியுடன் 8 ஆண்டுகால உழைப்பின் விளைவாக அவர் இந்த மாதிரியை உருவாக்கியுள்ளார். அமெரிக்காவின் அதீத வரி விதிப்பால் இந்திய ஜவுளித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் நிலையில் வேறு சந்தைகளை நாட மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. ஆடை ஏற்றுமதிக்கு உகந்த 40 நாடுகளை மத்திய அரசு தொடர்பு கொள்ள உள்ளது. ரஷ்யா, ஜெர்மனி, இட்டலி, பிரான்ஸ், அமீரகம், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அரசு அனுப்ப உள்ளது. இது தவிர பாதிக்கப்படும் மற்ற துறைகளின் பிரதிநிதிகளை சந்தித்து புதிய ஏற்றுமதி சந்தைகளை கண்டறிவது குறித்தும் மத்திய வர்த்தக அமைச்சகம் பேச உள்ளது. பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு தேவைப்படும் ஊக்கங்கள், சலுகைகள் குறித்தும் இக்கூட்டங்களில் பேசப்பட உள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகளுக்கு சிறப்பு காலை உணவு தயாரித்து வழங்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ IAS, இது அன்பின் அக்கறையின் சடங்கு என்று பதிவிட்டு நெகிழ்ச்சி அடைந்துள்ளார். கோஸ்டாரிக்காவில் உள்ள டாட்டுகுரோ தேசிய பூங்கா அருகே கண்டுபிடிக்கப்பட்ட அரிதான ஆரஞ்சு நிற சுறாவின் படங்களை கடல் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர். ஆரஞ்சு நிறத்தில் ஒரு சுறா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு ஒரு சுற்றுலா குழு மீனவர்களுடன் மீன்பிடிக்கச் சென்றபோது 37 மீட்டர் ஆழத்தில் இந்த அரிய வகை சுறாவை கண்டறிந்தனர். ஆரஞ்சு நிறமும் வெள்ளை கண்களும் கொண்ட இந்த சுறா மரபணு மாற்றத்தால் இப்படி உள்ளது. தோலில் மெலனின் உற்பத்தி பாதிக்கப்படும் போது இந்த நிலைமை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு அந்த பகுதி சுறா இனத்தின் மரபணு பன்முகத்தன்மை குறித்த புதிய ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். தென்கொரியாவில் பள்ளிகளில் மொபைல் போன்கள் மற்றும் இதர டிஜிட்டல் சாதனங்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சமூக ஊடக பயன்பாட்டினால் நாட்டில் உள்ள இளைஞர்கள் அதிக அளவில் பாதிப்புகளை சந்தித்து வரும் நிலையில் இதற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தடை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னையில் திருவான்மியூர், உத்தண்டி, பாலவாக்கம், தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம், விழுப்புரத்தில் கீழப்புதுப்பட்டு, கடலூரில் சாமியார்பேட்டை என 6 கடற்கரைகளில் இதற்கான பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 6 கடற்கரைகளுக்கும் தலா 4 கோடி ரூபாய் செலவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. வங்காள இயக்குநர் அபர்ணா சென் மீதான காதல் காரணமாகத்தான் நடிகர் கமல்ஹாசன் வங்கமொழி கற்றுக்கொண்டார் என்று நடிகை ஸ்ருதி ஹாசன் தெரிவித்துள்ளார். சத்யராஜுடனான சமீபத்திய உரையாடலில் சுவாரஸ்யமான தகவல்களை பரிமாறிக்கொண்ட அவர், கமல்ஹாசன் சினிமாவுக்காக பெங்காலி கற்றுக்கொள்ளவில்லை என்றும் அபர்ணா சென் மீதான காதலாலும் அவருடன் பேச வேண்டும் என்பதற்காகவும் வங்கமொழி கற்றதாக தெரிவித்தார்.
ஹேராம் படத்தில் ராணி முகர்ஜி கதாபாத்திரத்திற்கு அபர்ணா என்று பெயர் வைக்கவும் அதுதான் காரணம் என்றும் ஸ்ருதி ஹாசன் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் மற்றும் கால்பந்து வீரர் டிராவிஸ் கெல்சிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. நிச்சயதார்த்தம் தொடர்பான தகவலை இருவரும் தங்களின் சமூக வலைதள பக்கங்களில் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக இவர்களின் காதல் உறவு கோடிக்கணக்கான ரசிகர்களால் கவனிக்கப்பட்டு வந்தது. இவர்களின் உறவு போலியானது என்றும் அமெரிக்க தேர்தலை பாதிக்கும் ஒரு சதி என்றும் சில வதந்திகளும் பரவின. ஆனால் இந்த வதந்திகளை புறந்தள்ளிவிட்டு மகிழ்ச்சியான தம்பதியாக இருவரும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டுள்ளனர். டெய்லர் ஸ்விஃப்டின் நிச்சயதார்த்த மோதிரம் டிராவிஸ் கெல்சி வென்ற 3 சூப்பர் பவுல் கோப்பைகளை விட பெரியது என்று அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். டெய்லர் ஸ்விஃப்டின் புதிய ஆல்பத்திற்கு உலகமெங்கிலும் உள்ள அவரது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் நிலையில் நிச்சயதார்த்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரஞ்சித்தின் நீலம் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட பாப்பா பூகா திரைப்படம் பப்புவா நியூகினியா நாட்டின் சார்பில் ஆஸ்கர் விருதுக்கான பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநரான ரஞ்சித் நீலம் எனும் தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். நீலம் நிறுவனத்தின் இணை தயாரிப்பில் டாக்டர் பிஜுகுமார் தாமோதரன் இயக்கத்தில் பாப்பா பூகா எனும் படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக பப்புவா நியூகினியா சார்பில் 98வது ஆஸ்கர் விருதுக்கான பட்டியலில் இந்த படம் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது.